Hi, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு தான் பார்க்க போறோங்க. இது ரொம்ப ரிச் ஃபுட். சோ இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸ்ல சேவ் பண்ணிக்கிட்டு டெய்லி ஒன்னு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தி, ஹேர்க்கு, முடிக்கு, ஸ்கின்க்கு பெனிஃபிட் நிறையவே இருக்குதுல. செய்யற விதானம் கூட ரொம்ப சிம்பிள். செஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி டெய்லி ஒன்னு எடுத்துக்கலாம். இது செய்யற விதானம் இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன் இப்போ. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்போ பாதாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ முந்திரி பருப்பு ஆட் பண்றேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனா போதும், ரொம்ப ரோஸ்ட் ஆக்க வேண்டாம். இந்த பச்சை வாசனை போறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றது. அப்புறம் பிஸ்தா ஆட் பண்றேன். நான் வந்து எல்லா அளவு எடுத்துக்கலங்க, அரை கப் தான் எடுத்துக்கிறேன் எல்லாமே, நட்ஸ் எல்லாமே. இப்போ பம்ப்கின் சீட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். லைட்டாக பச்சை வாசனை போயிருக்கு. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு அடுத்த பேனில் வந்து இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து திராட்சை ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவு போதும். இதுவும் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து டேட்ஸ் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன சின்னதாகிட்டு, அது ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அப்போ தான் லட்டு பிடிக்கிறப்போ அதெல்லாம் கரெக்டாக ஒட்டும். ஸோ இந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ண போகிறேன். இனிப்பு வேண்டாம் இந்த மாதிரி இருக்கணும்னா இதுவே போதும், வெல்லம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். பட் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் லிக்விடாக மாறும். ஸோ அப்போது நம்ம நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஒட்டும் கூட, நல்ல டேஸ்ட்டு கூட இருக்கும். நாட்டு சக்கரை இருந்தானே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஹெல்தி. ஸோ பார்த்திங்களா நல்ல லிக்விடாக கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது நான் திராட்சை ஃப்ரை பண்ணது இதில் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன், ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி வச்சது. இப்போ இதில் ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். கலர்ஃபுல்லாக வேணும்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இதெல்லாமே பார்க்குறப்போ கலர்ஃபுல்லாகவே இருக்குது. நல்லா இதெல்லாம் மிக்ஸ் ஆக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். டேட்ஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிருக்கு, எல்லாமே நல்லா கரெக்டாக செட் ஆகிருக்கு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை நம்ம லட்டு பிடிக்கலாம். அவ்வளோதான், நல்லா ஆறிடுச்சு கூட. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிட்டு ஒரு பாக்ஸில் சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ லட்டு அந்த அளவுக்கு பிடிச்சிக்கினா போதும். இந்த அளவுக்கு எனக்கு போதும். ஸோ சின்ன சின்னதாக தான் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா எல்லா நட்ஸுமே நல்லா நெய்யில் ஊறி இருக்குது பார்த்தீங்களா. நெய் நல்லாவே தெரியுது. எல்லாமே ஹெல்தி தாங்க. நெய்யும் சரி, நட்ஸும் சரி, நாட்டு சர்க்கரையும் சரி, எல்லாமே ஹெல்தி தான். நம்ம பசங்களுக்கு டெய்லி ஒன்று கொடுத்தனா நல்லது. டைம் இருந்தனா நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா டெய்லி ஒன்று கொடுக்கலாம். பட் அவங்களுக்கு நேராகவே ஒன்றுன்னா நட்ஸ் எல்லாம் கொடுக்குறப்ப தின்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி லட்டு மாதிரி கொடுத்தனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் இதை செய்கிறேன்.
என் பாப்பா வந்து நல்ல மூடில் இருந்தாங்கன்னா கொஞ்சமாவது சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு லட்டு எடுத்து காய்ச்சின பாலில் ஒரு கிளாஸில் போட்டுட்டு ஒரு 1 hour ஊற வச்சுடுவேன். அதுக்கப்புறம் மிக்சியில் அடிச்சிட்டு ஜூஸ் மாதிரி நான் ரெடியாகி கொடுத்துருவேன் அவளுக்கு, மில்க் ஷேக் மாதிரி. ஸோ அப்போ நல்லா குடிப்பான். அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அவ்வளோதாங்க, எல்லாமே நான் பிடிச்சிட்டேன். இப்போ ஸ்மெல்லு கூட நல்லா இருக்குது, நெய் ஸ்மெல்லு. இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி. நான் ஜஸ்ட்டு வீட்டில் செய்கிறதே வீடியோ பிடிச்சிட்டு நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். இதுக்காக நான் தனியாக எதுவுமே பண்ணல. அவ்வளோதான், பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ சிம்பிள். அண்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என் பாப்பா வந்து டேஸ்ட் பார்க்குறாங்க. உண்மையை சொன்னால் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவாங்க அவங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் டப்பியில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்குவேங்க. ஒரு 1 week வரைக்கும் கேடாகாமல் இருக்கும். நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் இல்லாமல் நார்மலாக வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மூடி வச்சுட்டேன். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தனா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.